புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சியில வந்து அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து புஸ்ஸி அப்படிங்கிற ஒரு தொகுதி தான் கொடுக்குறாங்க. அப்போ அந்த தேர்தலில் அவர் வெற்றி அடைகிறாரு. அப்போதான் அவருக்கு புஸ்ஸி ஆனந்துங்கிற பேர் வந்து கிடைக்கும். நம்முடைய புஸ்ஸி ஆனந்த் அவர்கள் வந்து தலைமறைவாகிடுறாங்க. இப்போ தலைமறைவாகிடும் போது இப்போ தமிழ்நாடு அரசும் நிறைய தனிப்படை அமைச்சு போலீஸாரெல்லாம் வச்சு தேடுறாங்க. அவர் மேலே வழக்கு போடுறாங்க. ஆனாலும் அவரை வந்து கண்டுபிடிக்க முடியல. அங்கே வழக்கில் ஜாமீன் கேட்டாலும் அவங்க தரலை. அதை மீறி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்படி பல முயற்சிகளை இவருக்கு செய்கிறாங்க. அப்படின்னா ஒரு முக்கிய புள்ளியாகவும் இணைப்பு பாலமாகவும் விளங்குபவர் புஸ்ஸி ஆனந்த் அவர்கள் தான். புஸ்ஸி ஆனந்த் இல்லை அப்படின்னா தாவைக்க செயல்படுமா? 25-26 ஆண்டு காலமாக விஜய்க்கு தோளோடு தோள் சாய்த்து நின்று வந்துட்டு இருக்காரு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 10 நாளா போலீஸும் தனிப்படை அமைச்சு பல குழுக்கள் அமைச்சு தேடுறாங்க, கண்டுபிடிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் டிவிகே நிர்வாகிகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்னு ஒருத்தருக்காக ஜாமீன் வாங்குறதுக்காக பல முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் யார் அப்படின்னா அவர் தான் தாவேக்காவினுடைய பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த். யார் இவர்? விஜய் முதல் பல நிர்வாகிகள் வர இப்படிப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். புதுச்சேரியில ஒரு சின்ன கிராமத்துல 8ஆம் வகுப்பு படிச்ச ஒருத்தர் அந்த மாநிலத்தினுடைய முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் காங்கிரசினுடைய முக்கிய தலைவராகவும் இருந்த அஸ்ரஃபுக்கு உதவியாளராக பணிபுரிஞ்சு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் தீவிர விஜய் ரசிகர் என்பதனால அந்த புதுச்சேரியில் இருக்கக்கூடிய புஸ்ஸிங்கிற அந்த ஒரு பகுதியில இளைஞர்கள் விஜய்க்கு ரொம்ப தீவிரமான ரசிகர்களாக இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து அந்த இளைஞர்களோட எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த இளைஞர்களோட தினந்தோறும் வந்து கலந்துரையாடுறது, மக்களுக்கு வந்து ஏதாவது நற்பணிகள் செய்யறது, விஜய் பற்றி நிறைய நல்ல நல்ல விஷயங்களை ஷேர் பண்றது, இப்படி ஒரு விஜய்க்கு ரொம்ப ஆதரவா அங்க அந்த இளைஞர்கள்ட்டையும் பழகி விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு வராரு. இந்த நிலையில அங்க வந்து விஜய் ரசிகர் மன்றத்தை அவர் வந்து ஓபன் பண்றாரு. அதனுடைய தலைவராக அவர் விளங்குறாரு. அதே சமயத்துல தான் நம்மளுடைய அஸ்ரஃபுக் அவர்களுக்கும் உதவியாளராக பணிபுரிஞ்சு வராரு. இப்படி அவர் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாகவும் அங்கே இளைஞர்களுடைய ஆதரவும் புஸ்ஸி ஆனந்துக்கு இருக்கு. அப்போ 2000 அவர் தேர்தலில் நின்னா அவர் கண்டிப்பா சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுவார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் முன்னேறினார். அதுக்கு காரணம் அந்த விஜய் அப்படிங்கிற ஒரு ரசிகர் அப்படிங்கிறதுனால, அந்த இளைஞர்களோட பட்டாளமும் அவருக்கு அந்த ஆதரவு இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் எம்எல்ஏ ஆயிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவர் வந்து இருந்தார். ஆனால் 2000 வந்து அவருக்கு அந்த இடத்துல சீட்டு கிடைக்கல. அப்போ 2006 புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சியில வந்து அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து புஸ்ஸி அப்படிங்கிற ஒரு தொகுதி தான் கொடுக்குறாங்க. அப்போ அந்த தேர்தலில் அவர் வெற்றி அடைகிறாரு. அப்போதான் அவருக்கு புஸ்ஸி ஆனந்துங்கிற பேர் வந்து கிடைக்குது. அதன் பிறகு தொடர்ந்து அவர் எம்எல்ஏவும் இருக்காரு. அதே சமயத்தில் அந்த விஜய் ரசிகர் மன்றத்துக்கும் அவர் தலைவராக இருந்து கௌரவ தலைவராக இருந்து அவர் வந்து விளங்கி சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருந்தார். மக்களுக்கும் நிறைய விஷயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். இந்த நிலையில தொடர்ந்து 2011 விஜயனுடைய காவலன் படம் ரிலீஸ் அப்போ கூட ஏற்பட்டக்கூடிய விஜய்க்கு ரொம்ப ஆதரவா பிரச்சனைகள் போது தோல் நின்றவரா அவர் இருந்தார். இப்போ 2011 தேர்தலில் அவர் உப்பளம் தொகுதியில் சுயேட்சையா நிற்கிறாரு, தோற்று போறாரு. அப்புறம் அதன் பிறகு விஜயோட இணைந்து பயணிக்கணுங்கிறதுக்காக அகில இந்திய விஜய் ரசிகர் மன்றம் அப்படிங்கிற இதனுடைய பொறுப்பாளராக அவர் விளங்கி வராரு. அதன் பிறகு விஜயனுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுடன் நல்ல நெருங்கிய உறவு தொடர்புலாம் இருக்கு அவருக்கு. அதை தொடர்ந்து தலைவா அப்படிங்கிற படத்துல வந்து இந்த டைம் டு லீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பை ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து இப்போ இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து விஜயின் மீது ரொம்ப கடுமையா விமர்சனம் செய்து கடுமையான கோபத்துல இருந்தாங்க. இந்த நிலையில என்ன அப்படின்னா, விஜயனுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய மகனுடைய அந்த ரசிகர் அது அதிகமான கூட்டங்களும் மக்கள் ஆதரவையும் பார்த்து அவர் எப்படியாவது நம்ம அதிமுகவில் சேர்த்துடலாம் அப்படின்னு அவர் ஒரு திட்டம் தீட்டிருந்தார். இந்த நிலையில புஸ்ஸி ஆனந்த் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரை வந்து வருங்கால முதல்வரே அப்படிங்கிற மாதிரி அப்பவே வந்து அவங்க தொண்டர்களை வைத்து அவர் கோஷம் எழுப்பி அவரை பல சர்ச்சைகளுக்கு உள்ளாக்கினார். அதனால வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து புஸ்ஸி ஆனந்த் மேல ரொம்ப வருத்தமா இருந்தாரு. அதன் பிறகு நிறைய எச்சரிக்கை மாதிரியும் அவங்க மகனுக்கு அவர் ஒரு முறை சொல்லியிருந்தார். என்னன்னா,
விஜய் கூட இருக்கிறதெல்லாம் கிரிமினல்ஸு, கண்டிப்பாக அது ஒரு நாள் அவருக்கு தெரிய வரும், இப்போ அவர் தெரியாமல் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் தன்னுடைய தந்தையும் மீறி ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கியவர் தான் புஷி ஆனந்த். அந்த புஷி ஆனந்த் வந்து எப்போதுமே விஜய்க்கு ஒரு தோளோடு தோள் சாய்ந்து அந்த விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை நடத்தி அதனுடைய தலைவராக அவர் விளங்கி உள்ளாட்சி தேர்தல்களில் 169 இடங்களில் போட்டிடுறாங்க. அதில் 115 இடங்களில் வெற்றி பெறுறாங்க. இதை வைத்து கண்டிப்பாக விஜய் அவர்கள் தீவிர அரசியலில் இறங்கினால் நல்ல வரவேற்புக்கு அவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீவிர அரசியல் இறங்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போது 2024 அவரை வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கழகத்தை நிறுவுறாரு. அதுக்கு நிறுவனராக விஜய் அவர்கள் இருக்காரு, பொதுச் செயலராக புஷி ஆனந்த் இருக்கிறாரு. இப்போ கட்சியை ஆரம்பித்த இந்த ஓராண்டுகளில், இந்த 1.5 ஆண்டுகளில் 2 மாநாடுகள், நிறைய அதாவது கண்டன ஆர்ப்பாட்டங்கள், இப்படி சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு பல முன்னேற்பாடுகளை ஒரு தனியாளா முன்னெடுத்து அத்தனை ஒருங்கிணைப்பாளர்களையும் நிர்வாகிகளையும் ஒழுங்குபடுத்தி இந்த கட்சியை வலிமைப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஏன்னா நேரடி, அதாவது விஜயனுடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளை நேரடி கட்டுப்பாட்டில் புஷி ஆனந்த் அவர்கள் வைத்திருந்திருக்காரு. அவர் தான் அந்த மாவட்ட செயலர்கள் எல்லாரையுமே தன்னுடைய அதாவது நிர்வாகத்தை செயல்படுத்துவதற்கு தூண்டுகோலாகவும் ஒரு வழிகாட்டுதலையும் வழங்கி சிறப்பாக பணிபுரிந்து வந்துட்டு இருந்தார். அதன் பிறகு இந்த கரூர் சம்பவம் அப்படின்னு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்திற்கு பிறகு நம்முடைய புஷி ஆனந்த் அவர்கள் வந்து தலைமறைவாயிடுறாங்க. இப்போ தலைமறைவாயிடும் போது இப்போது தமிழ்நாடு அரசும் நிறைய தனிப்படை அமைச்சு போலீஸார்கள்லாம் வச்சு தேடுறாங்க, அவர் மேலே வழக்கு போடுறாங்க. ஆனாலும் அவரை வந்து கண்டுபிடிக்க முடியல. அங்கே வழக்கில் ஜாமீன் கேட்டாலும் அவங்க தரலை. அதை மீறி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்படி பல முயற்சிகளை இவருக்கு செய்கிறாங்க. அப்படின்னா இந்த கட்சியை ஒரு முக்கிய புள்ளியாகவும் இணைப்பு பாலமாகவும் விளங்குபவர் புஷி ஆனந்த் அவர்கள் தான். புஷி ஆனந்த் இல்லை அப்படின்னா தாவைக்க செயல்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுந்து போயிருக்கிறது. அதனால தான் புஷி ஆனந்த் வந்து கிட்டத்தட்ட எப்போ 2000 தொடங்கி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25-26 ஆண்டு காலமாக விஜய்க்கு தோளோடு தோள் சாய்த்து நின்று வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தாவேகா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு விஜய் நிறுவனர் அப்படின்னா அங்கே சிஓ யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய புஷி ஆனந்த் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாசகம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆண்டவன் நினைக்கிறான் அருணாச்சலம் முடிக்கிறாங்கிற மாதிரி விஜய் என்ன நினைக்கிறாரோ, விஜய்க்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக அதை கண்டுபிடிச்சி விஜய்க்கு எல்லா நேரங்கள்லையுமே ஒரு தூணா விளங்குற யாருன்னா புஷி ஆனந்த் தான். இப்படி விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஒரு முக்கிய புள்ளியா செயல்படக்கூடிய புஷி ஆனந்த் கைது செய்யப்படுவாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இது போன்ற அரசியல் தகவலை தெரிந்து கொள்ள கலர் கன்னட வாய்ஸோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.